ஹலோ யூஸ் இன்றைக்கி இந்த பகுதியில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025-26 மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டிலேருந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. இதில் உங்களுக்கு பிஜி ப்ரோக்ராம், தென் அதர் சர்டிஃபிகேட்ஸ், தென் டிப்ளமோ, ஹையர் டிப்ளமோ, தென் பிஜி டிப்ளமோ, இந்த கோர்சஸ்க்கான உங்களுக்கு அப்ளிகேஷன் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கு. இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலிமா பிஜியில் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது, நான் என்ட்ரன்ஸ் மூலிமா என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, சரிங்களா? இது வந்து உங்களுக்கு மதுரையில் இருக்குது, ஓகேங்களா? இந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025-26 உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் நம்ம கூகுளில் போயிட்டு, ஓகேங்களா, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா mkuniversity.ac.in. இதுதான் வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே டேரெக்டாக உங்களுக்கு வெப்சைட்டுக்குள்ளே உங்களுக்கு போனோடனே உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்போர்டெக்ஸ் யூஜி அண்ட் பிஜி அதையும் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? நம்ம வந்து பாஸ்போர்டெக்ஸ் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் லிங்க்குக்கு போயிடுவோம், ஓகேங்களா? பாஸ்போர்டெக்ஸ், சரிங்களா? மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, ஓகேங்களா? இது வந்து NAC A++க்கு வந்து கிரேட் ஆகிங்க 4th சைக்கிளில் அப்படி சொல்லிட்டுருக்காங்க. தென் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ், ஓகேங்களா, 2025-26 இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 46 போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் பிஜி கோர்சஸ் இருக்குது. தென் இன்டகிரேட் கோர்சஸும் இருக்குது, இன்க்ளூடிங் தென் 12 சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்சஸ் வந்து இருக்குது. தென் ஹையர் டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ, சரிங்களா, இது எல்லாமே சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலிமா என்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, தென் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, தென் எம்எஸ்சி எர்த் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி, தென் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், தென் எம்பிஏ ரெசிடென்சியல் ப்ரோக்ராம், எம்பிஏ என்டர்பிரினர்ஷிப், தென் எம்பிஏ ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், தென் எம்சிஏ 2 கோர்ஸு, தென் போஸ்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸ் வந்து இருக்குது. மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸ் இருக்குது, அது என்சிடி ரெகனைசேஷனில், சரிங்களா? தென் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, தென் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்பெஷலைசேஷன் இன் டேட்டா அனலிட்டிக்ஸ், தென் எம்எஸ்சி கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் இருக்குது, தென் எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், தென் எம்எஸ்சி என்வரன்மெண்டல் சயின்ஸ், தென் எம்எஸ்சி ஃபிலிம் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மீடியா ஸ்டடீஸ், தென் எம்எஸ்சி ஜியோ இன்ஃபார்மேட்டிக்ஸ், எம்எஸ்சி ஜியோகிராஃபி, எம்எஸ்சி மெரைன் பயாலஜி, then MSc Mathematical Economics, then MSc Microbiology, then MSc Microbial Gene Technology, then MSc Psychology, then MSc Visual Communication, and MBA Tourism and Hospital Management, 5 years integrated course, later 4 years இருக்கும். Then MCOM, then MEd, then MA Administrative Studies, then MA Economics, MA Tamil, MA English Language Studies, then MA Foroki, MA French, MA History, MA Journalism and Mass Communication, and MA Kannada, MA Linguistics, MA Malayalam and Language and Literature, then MA Philosophy and Religion, then MA Political Science, then MA Sanskrit, then MA Sociology, MA Tamil, MA Telugu, then MA Women's Studies, and then Master of Library Information Science, சரிங்களா? இந்த கோர்சஸ் எல்லாமே இருக்குது. தென் அது இன்டெகிரேட் கோர்சஸில் பார்த்தீங்கன்னா MBA டூரிசம் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் 5 years இன்டெகிரேட் கோர்சஸ். தென் பிபிஎம் லேட்டர் என்ட்ரி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம், சரிங்களா? பிபிஏ லேட்டர் என்ட்ரினா உங்களுக்கு அட் ஃபோர்த் இயர்லேருந்து நீங்கள் இது பண்ணலாம், அட் 4th இயரில். தென் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் லிங்குவிஸ்டிக்ஸில் இருக்குது, மலையாளம் இருக்குது, சான்ஸ்கிரிட் இருக்குது, தெலுங்கு லிங்குவிஸ்டிக்ஸ், டிப்ளமோ கோர்சஸ் லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்குது, தென் டிப்ளமோ கோர்சஸ் மலையாளம், டிப்ளமோ கோர்சஸ் தெலுங்கு, தென் ஹையர் டிப்ளமோ வந்து ஃப்ரெஞ்சில் இருக்குது, தென் பிஜி டிப்ளமோ வந்து தென் இண்டஸ்ட்ரியல் மெட்டல் ஃபினிஷிங்கில் இருக்குது, தென் பிஜி டிப்ளமோ இன் சயின்டிஃபிக் யோகா, மெடிடேஷன் அண்ட் ஹோலிஸ்டிக் ஹெல்த்தில் இருக்குது, தென் பிஜி டிப்ளமோ சைவா சித்தார்த்தா ஃபிசியாலஜி, தென் பிஜி டிப்ளமோ GIS ரிமோட் சென்சிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது, சரிங்களா? தென் ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கும் ஒவ்வொன்றுக்கும் யூஜி எலிஜிபிலிட்டி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரோக்ராமுக்கும் யூஜி எலிஜிபிலிட்டி என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. தென் இன்டெகிரேட் ப்ரோக்ராமுக்கு வந்து 12th முடிச்சிருந்தால் போதும். தென் டிப்ளமோ ப்ரோக்ராமுக்குமே சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், தென் டிப்ளமோ ப்ரோக்ராமுக்கு என்ன இருக்கணும், ஹையர் டிப்ளமோக்கு என்னென்ன கோர்சஸ் எலிஜிபிலிட்டி இருக்கணும், தென் பிஜி டிப்ளமோக்கு என்ன கோர்ஸ் நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துருக்குறாங்க.
தென் அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 rupees வந்து நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரோக்ராமுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து 800 rupees சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. தென் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ப்ரோக்ராமுக்கு வந்து உங்களுக்கு ஃபீ அவைலபிள் கிடையாது. நீங்கள் மோர் தென் ஒன் ப்ரோக்ராம்னால் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. தென் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்எல்சி, தென் பிஜி ப்ரோக்ராமுக்கான உங்களுக்கு மார்க் ஷீட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். தென் கன்சல்டேட் மார்க் ஷீட்ஸ் இன்கேஸ் நீங்கள் பிஜி கோர்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்சல்டேட் மார்க் ஷீட்ஸ், அப்படி இல்லைனா 5 semester மார்க் ஷீட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஓசி கம்யூனிட்டி தவிர ரிமைனிங் எல்லாமே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணணும். தென் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஆதி திராவிட கேண்டிடேட் ஆகிய கிறிஸ்டின் ஆதி திராவிடேட் இருந்தீங்களாவோ உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகிடும். நீங்கள் எல்லா காலமும் நீங்கள் ஃபில் பண்ணால் இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம் ஆஃப் அட்மிஷன்ஸ் அப்போ நீங்கள் உங்கள் காப்பீஸ் ஜெராக்ஸ் காப்பி சப்மிட் பண்ணணும்னா எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்எல்சி, தென் பிஜி, யூஜி, தென் செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், காப்பி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கம்யூனிட்டி இன்கம், தென் டிசபிலிட்டி கேண்டிடேட், ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட், எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். தென் ரிசர்வேஷன் பேசிஸ், செலெக்ஷன் பேசிஸ் சொல்லியிருக்காங்க. 50% வெயிட்டேஜ் ஆஃப் உங்களோட எந்த மார்க்ஸும், தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. தென் பிஜி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப் டு 5th semester வரைக்கும் உங்களுக்கு கேஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணலாம் அந்த பேசிஸில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. தென் பிஜி எம்பிஏ ப்ரோக்ராமை பொறுத்து இன்டர்வியூ அண்ட் குரூப் டிஸ்கஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் கேட்டகரிக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரிசர்வேஷன்ஸ் பாலிசி பேஸ்ட் ஆன் வந்து தமிழக கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களா அந்த இதுதான். தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு 100 minutes வந்து அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை, சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருவனந்தபுரம், தென் காரைக்குடி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்காங்க. அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அகைன் ரிப்பீட் சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸ்காலர்ஷிப்ஸு, தென் அக்காமடேஷன் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு அதையும் சொல்லியிருக்கிறாங்க. தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு பின்னாடி இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கிறாங்க. தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸஸ்க்குமே உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து அந்த டைம் ஆஃப் அட்மிஷன்ஸ் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம், டிப்ளமா, பிஜி டிப்ளமா ப்ரோக்ராம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. தென் இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிளிக் த லிங்க் இது கொடுத்துருக்காங்க. அது அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாருங்கள். இப்போ நீங்கள் நியூ அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்கள் நேமு, உங்களுக்கு லேட்டாக இது கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, தென் பாஸ்வேர்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் மெயில் ஐடி தென் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ப்ரிவியூ, அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் இது வரும். சரிங்களா. இதுதான் வந்து ஜென்ரலாக இருக்கிறது. சரிங்களா. அது நீங்கள் இன்றைக்கே பேமெண்ட் பண்ணிடுங்க. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு டிலே பண்ணிடாதீங்க. மேற்கொண்டும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கான்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.